புலம்பல் புஸ்தகம் 3வது அதிகாரம் 24வது வசனம். கர்த்தர் என் பங்கு என்று என் ஆத்துமா சொல்லும், ஆகையால் அவரிடத்தில் நம்பிக்கை கொண்டிருப்பேன். கர்த்தர் பங்கு என்று இவன் மனசாட்சி சொல்லும், ஆகையால் அவரிடத்தில் நம்பிக்கை கொண்டிருப்பேன் என்று எரேமியா சொன்னார். அவர் நம்பிக்கை கொண்டிருப்பேன். கர்த்தர் பங்கு, இதே வசன பிரகாரம் தாவீதுக்கு விசுவாசம். 16வது சங்கீதம் 5-6 வசனம். கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர். என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுகிறீர். நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது. ஆம், சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. தாவீதுக்கு இதே விசுவாசம். கர்த்தர் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர். என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுகிறீர் என்று தாவீது சொல்கிறார். ஆடு மேய்ப்பன், ஆடில் பின்னாலே நடக்கிறவன், எல்லா பிள்ளைகளுக்கு இளைவன். ஈசாயிட மகன். யாருடைய மகன்? ஈசாயோட மகன், 8வது மகன். எல்லாரும் அவனை கூப்பிடுவது ஏலன் தான். எல்லாருக்கும் இளைவனை பிறந்தால் ஏலங்க வாங்க குட்டை, எல்லாரும் இளை. ஆனால் அவனுக்கு எங்க இருக்கு பங்கு? கர்த்தர்த பங்கு இருக்கு. ஆகையால் 23வது சங்கீதத்தில் தாவீது இந்த அனுபவத்தை சொல்றார். இந்த வசனம், அது கடைசி 2 வசனம் வாசிக்க. என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். நீடித்த நாட்கள் இங்க மற்றவர்கள் ஆள காணல், அவனை ஏழைன்னு கூப்பிட்டவர்கள் ஆள காணல். கர்த்தரிடத்தில் எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்பட்ட, இவனுடைய சகோதரன் நடுவில் இவன் அபிஷேகம் பண்ண கர்த்தர். தாவீது இவன் சகோதரன் நடுவில் அபிஷேகம் பண்ண கர்த்தர். இப்போ இவனுடைய பந்தி எல்லாரும் மத்தியில் கர்த்தர் பந்தி ஆயத்தம் வைக்கும். இவனுடைய பாத்திரம் நிரம்பி அடையும். தாவீதுக்கு இவ்வளவு கிருபை கர்த்தர். கர்த்தரிடத்தின் பங்கு, கர்த்தரின் சுதந்திரம், என் பாத்திரத்தின் கர்த்தருடைய பாத்திரத்தின் பங்கு. நமக்கு சரீரத்தில் நம்ம பங்கா இருக்கணும். நம்ம சரீர பிரகாரம் கர்த்தர் நமக்கு சொத்தா இருக்கணும். பங்கு என்ன? சொத்து. கர்த்தரே நமக்கு சொத்து. லேவியருக்கு விசுவாசிகளுக்கு சொத்து கர்த்தர் தான். லேவியர் என்றால் விசுவாசிகள், ஆசாருக்கு சொத்து கர்த்தர் தான். அப்ப விசுவாசிகளுக்கு யாரை நம்பி இருக்கணும்? நம்ம பிழைப்பு வியாபாரத்தை நம்பி இருக்கணுமா? நம்ம சொத்தை நம்பி இருக்கணுமா? கர்த்தரை நம்பி இருக்கணுமா? நாம் விசுவாசியில் ஆனால் கர்த்தரை சார்ந்திருக்கணும். கர்த்தரே நம்பி இருக்கணும். அப்படியே இருந்தால் கர்த்தரே நம்பி இருக்கணும்னா நம்ம பாத்திரம் நிரம்பி வழி. தாவீது பாத்திரம், சகோதர பாத்திரம் நிரம்பி வழியில். அந்த கொஞ்சம் ஆடல் மேய்ச்சிருந்தியாப்பா, அந்த ஆடல் எங்கே விட்டா? இங்கே வேடிக்கை பார்க்க வந்திருக்கா? இன்னும் அபிஷேகம் பண்ணக்கூடிய நேரம் வந்துட்டேன். அந்த யுத்தத்தின் பலனாக சாமுவேல் தீர்க்கதரிசி போகிற வேலை வந்துட்டு ராஜாவோட வீட்டுக்கு போனான். கர்த்தர் வாசித்தார். தாவீது வைத்தக்கூடிய வேலை வந்துட்டா வரலையா? இவனு பாத்திரம் எல்லாரும் இவனு அந்த அபிஷேகம் வேடிக்கை பார்க்க வந்தியான்னு கேட்டாங்க. அந்த அபிஷேகம் இவனு ராஜாவோட வீட்டுக்கு கொண்டு போயிட்டியா? கர்த்தருடைய அபிஷேகம் நமக்குள்ள இருக்குமானால், கர்த்தருடைய வல்லமை நமக்குள் இருக்குமானால், கர்த்தருடைய ஆவியான நம்ம இருக்குமானால், இந்த என்ன நோக்கத்தை அழைத்தாரோ அந்த இடத்துக்கு கர்த்தர் கொண்டு போவார். ராஜாவா இருக்க வேண்டியவன், ராஜாவாக வேண்டியவன். நீ குடல் ஊதுவன போனாலும் நீ நிச்சயமா ராஜாவா. ஹல்லேலூயா. இன்னைக்கு எல்லாரும் காண முடியாது, வேடிக்கையா தான் போவார்.
ஆட்டு மேய்க்கிற துணியோட போவான், நாளைக்கு ராஜாவான். இந்த அவன் பாத்திரம் நிரம்பி வடிக்கணும். இந்த அனுபவம் நமக்கு வேணும். கர்த்தருடைய அபிஷேகம் பெற்றவர்களுக்கு, பரிசுத்தாய் பெற்றவர்களுக்கு இந்த அனுபவம் இருக்கணும். பரிசுத்தாய் பெறாதவர்களுக்கு இந்த அனுபவம் இருக்கணும். கர்த்தருந்து பெற்ற ஆவி பெற்றவர்களுக்கு இந்த அனுபவம் இருக்கும். மற்றவர்கள் இந்த அனுபவம் அவன் தன்னுடைய காரியத்தை தான் பார்ப்பான், அவன் தொழில் தான் பார்ப்பான். பான் சொன்னால் வராது, 1000 லட்சக்கணக்கான ரூபாய் கொடுத்தா வராது. இதுக்கு இதில் பங்கும் இல்லை, பார்த்து இல்லை, அந்த அனுபவம் இல்லை. கர்த்தரின் பங்கு இருக்கு. கர்த்தரின் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் இந்த தாவீது பாத்திரம் படிஞ்சு வந்து தாவீது கர்த்தர் வைத்தலையா? இந்த 7 பேர் ராஜாவாகல, இந்த தாவீது கர்த்தர் ராஜாவாக்கல. இன்னைக்கு நீ அதிகாரம் பண்ணலாம், இன்னைக்கு உனக்கு வார்த்தை கொடுத்திருக்கான், நாளைக்கு ராஜா சிங்காசனம் இருக்குது. இந்த தாவீது ஹல்லேலூயா. இயேசுவோடு நாம் இருக்க வேண்டுமானால், இயேசுவோடு அவரோட சிங்காசனம் இருக்க வேண்டுமானால், யாரெல்லாம் அதிகாரம் பண்ணாலும் கர்த்தர் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. இது ஆவியானவருடைய வார்த்தை, ஆவியானவர் வைத்துள்ளார். பார்த்து நேர்ந்து வடியும் கர்த்தருடைய வார்த்தை உள்ளத்தில் வருமானால் கர்த்தர் வைத்துள்ளார். ஹல்லேலூயா. தாவீதை வைத்த தேவன் நம்மை வைத்துள்ளார். கர்த்தருக்கு இந்த ஆவி பெற்றவனுக்கு இந்த அனுபவம். இந்த தாவீது வரவர விருத்தி அடைந்தான். ஆடு மேய்ப்பன் வரவர விருத்தி அடைந்தான். ஆடு மேய்க்க வனாந்திரத்தில் ஆயுர்வேதம் ஒரு வீட்டை சந்திக்கல, ஐயா அந்த பொருள் வாங்கியான்னு சொல்லல, வனாந்திரத்தை ஆடு மேய்க்கான். அவன் வரவர விருத்தி அடைந்தான். அப்ப நம்ம வரவர விருத்தி அடையாம கீழே போறோமா? அந்த ஆவியான நமக்குள் வந்தால் முன்னேற்றம் அடையும். கர்த்தர் ஆவி பெறணும். எந்த ஆவி பெறணும்? இவனை அழிக்கணும். தாவீது நீ ராஜாவாக்கூடாது என்பதற்காக அபிஷேகம் பெற்ற ராஜாவாய சவுல் ஈட்டி எடுத்தான், செப்பை எடுத்தான். நீ எதை எடுத்தாலும் சரி, உண்ட வலிமையாக ராஜாவை தொட முடியாது. நீ ஈட்டி எடுக்கலாம், பின்னாலே அறையலாம், ஆனால் அவனுடைய அபிஷேக தேவன் நோக்கத்தை தடை பண்ண முடியாது. அந்த அபிஷேகம் உன்னை நடத்தும். கர்த்தரை நடத்துவாரா நடத்த மாட்டாரா? கர்த்தர் எதுக்கு அழைத்தாரோ அந்த நோக்கத்தை கர்த்தர் நிறைவேற்றாரே. ஹல்லேலூயா. கர்த்தரால் அழைக்கப்பட, யாரால்? கர்த்தரால் அழைக்கப்பட்டு கர்த்தருடைய ஆவியானவர் நம்மேல் இருக்கிறார். தாவீது பின்னாலே அழைந்தான், 300 பேரை கூட்டிட்டு வந்தான். ஒரு ஆடு மேய்ப்பரை கொலை செய்வதற்கு இந்த அபிஷேகம் பெற்ற ராஜா சவுல் எத்தனை பேரை கூட்டிட்டு போனான்? 300 பேரை கூட்டிட்டு போனான். அங்க சவுல் ராஜா உள்ள போயிட்டான், கையில் ஈட்டியோடும் செம்போடு உள்ள போயிட்டான். அவன் அங்க படுத்து வாங்கிட்டான். தாவீதுக்கு உறக்கத்தை எந்திரிச்சிட்டான். இந்த சவுல் உறக்கத்தை எந்திரிக்கல. எங்க படுத்திருக்கான்? ஒரு ராஜா தாவீதை கொலை செய்வதற்காக போனவன் புழுதில படுத்து உறங்கிட்டான். ராஜா எங்க உறங்கணும்? மெத்தையில படுத்து உறங்கணும். இவனுடைய வைராக்கியம் இந்த புழுதியில படுக்க வச்சுட்டான். இதே போல் நம்மளை கொலை செய்வதற்கு வைராக்கியம் புழுதிலையும் படுப்பானா படுக்க மாட்டானா? கையில் ஈட்டியை வச்சுப்பான். ஈட்டி ஒரு இடத்துல வச்சுட்டு படுக்க போகிறாங்க. செம்பு கையில் வச்சுருக்கான். தனி வச்சு தாவிச்சா குடிக்கணும்ட்டு நம்ம பாட்டில் கொண்டு போகிறோமா இல்லையா? இங்கே போனால் அவனும் செம்பை கொண்டு போகிறான். கர்த்தருடைய எண்ணம் தாவீது ராஜா வாக்கணும் என்ற. நீ ஈட்டி எடுத்து வந்தாலும் அந்த புழுதியை படுத்து வந்தாலும் ராஜாவுடைய வஸ்திரத்து தொங்கல் அறுக்கப்பட்டு தாவீதுக்கு ஒரு சேதம் வரல. யாருக்கு வந்து சேதம்? ராஜாவுடைய வேஷ்டி தான் நஷ்டப்பட்டுச்சு.
அந்த தொங்கு சார்பது அறுக்கப்பட்டுச்சு. தாவீதுக்கு ஒரு இம்மி அறுக்கப்படாது. அதனால் கர்த்தர் சித்தம் நிறைவேறும். கர்த்தர் செய்ய நினைத்து தடைபடுமா? நம்ம இன்னைக்கு ஆடு மேய்க்கலாம், நீங்க ராஜா ஆகல. ராஜா ஆகுறதுக்காக இவ்வளவு தடை. கர்த்தரமே ராஜாவாக உட்கார்றதுக்கு முன்னாலே, அந்த சாரத்தை உட்கார்றதுக்கு முன்னாலே இவ்வளவு தடை வருமானால், அந்த சாரத்தை உட்கார்ந்து வரை எவ்வளவு தடை இருக்கும்? எனக்கு அப்படிதான், என்ன அனுபவம் அப்படிதான். எல்லாம் எதிர்ப்பு தான். இங்கேயும் வருது எதிர்ப்பு தான். இங்க வந்தவரை நீ ரொம்ப எதிர்க்கிறீர்கள், மோசமா பேச முடியும், வார்த்தையில் வித்தியாசம். ஆமா, ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட், நேர்மையான இருதயம் வேணும். இன்னும் பேச அங்கேயும் இருதயம் மனசனுக்கு பிடிக்காத அனுபவத்தை பார்த்துட்டேன். ஆவில் முன்னேற முடியாது. ஆவில் முன்னேற வேண்டுமானால் தாவீது போல் இருதயம் வேணும். தாவீது கர்த்தர் வைத்தியா இந்த எரேமியாவை என்ன சொன்னார்? எரேமியா புலம்பு 3ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். கர்த்தர் என் பங்கு என்று என் ஆத்துமா சொல்லும், ஆகையால் அவரிடத்தில் நம்பிக்கை கொண்டிருப்பேன். கர்த்தர் பாத்திரத்தில் பங்கு. தாவீது இந்த அனுபவம், எரேமியாவும் இந்த வார்த்தை சொன்னார். இந்த எரேமியா கர்த்தர் வாயாக இருந்தான். அவனுக்கு கொஞ்சம் உணவும் கொஞ்சம் ஆகாரம் தண்ணி தான் கிடைக்கும். இடுக்கத்தில் அப்பமும் வருத்தத்தில் தண்ணீர் தான் கிடைக்கும். 4 காலம் இருந்தாங்க சாப்பிடுவோம். இந்த எரேமியாவுக்கு சாப்பாடு 4 காலம் இருப்பாங்க. சொன்னால் மிருகத்தை போல 2 கையும் பூணி நிற்கணும், 2 காலும் முழங்கால் போடணும். இப்படி அங்கு முழங்கால் போட்டு மாட்டு தொழுவில் அங்கு இப்படியே போட்டாங்க. இவங்க கொடுக்க சட்டை மிருகத்தின் தோல். இந்த தோல் காயப்படலை. இது காய உடம்பு இருக்கும். இப்படி அங்கு இடுக்கத்தில் அப்பமும் வருத்தத்தின் தண்ணீர் குடிச்சு இவட வார்த்தையில் ஒன்று தரையில் விழுந்து போன. கர்த்தர் பேசினார். இந்த வார்த்தை ஒன்று தரையில் விழுந்துதான். இதே போல கர்த்தர் வார்த்தை கொடுக்குமானால் ஒன்று மீனா போகலையா, எல்லாம் தவறாம நடக்கும். எரேமியா பேசுற வார்த்தை கர்த்தர் ஆவியானவர் இருக்கிறார். எரேமியா புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 19-24 வசனம். 19 வசனமும் 24 வசனம். எட்டியும் பிச்சுமாகிய என் சிறுமையையும் என் தவிப்பையும் நினைத்தருளும். கர்த்தர் என் பங்கு என்று என் ஆத்துமா சொல்லும், ஆகையால் அவரிடத்தில் நம்பிக்கை கொண்டிருப்பேன். என்னுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? எட்டியா இருக்கு, கசப்பா இருக்கு, பிச்சுமா இருக்கு. எட்டியும் பிச்சு, அவ்வளவு கசப்பு உள்ள வாழ்க்கையை கர்த்தர் மதுரம் பார்த்து. நாம் எல்லாம் வாழ்க்கை எதுக்காக? சம்பாதிக்கணும். சம்பாதிச்சு நல்ல செல்வ பெருக்கல லாபத்தை சந்தோஷமா இருக்கணும். இதாங்க வாழ்றோம். எரேமியா வாழ்க்கை எப்படி இருந்தது? எட்டியும் பிச்சுமா இந்த வார்த்தையை கர்த்தர் வாழ்க்கை இருந்தது. இவன் வாயில் புறப்பட்ட இனி 24 வசனம். கர்த்தர் என் பங்கு என்று என் ஆத்துமா சொல்லும், ஆகையால் அவரிடத்தில் நம்பிக்கை கொண்டிருப்பேன். கர்த்தர் பங்கு. எட்டியும் பிச்சுமா இருக்கவனுக்கு என்ன வசனம் கிடைச்சிருக்கு? என்ன உரிமை கிடைச்சிருக்கு? அவனுக்கு கர்த்தர் சொந்தமா இருக்கு. கர்த்தர் தான் நமக்கு சொத்து, கர்த்தர் தான் நமக்கு சொந்தம். இந்த பெண்ணுக்கு ஒன்றும் தெரியாதவனுக்கு கர்த்தர் சொத்தா இருந்தாரா இல்லையா? 2 கண்ணுக்கு தெரியாது, 2 கண்ணு பார்வை இல்லை, ஒன்றும் தெரியும், எல்லாம் இருட்டாதான் இருக்கு. உலகமே தெரியும், உலகமே கருப்பா செப்பா தெரியும். ஒரு ஆளை கொண்டு பிடிச்சுட்டா கருப்பா செப்பான்னு சொல்ல தெரியும். இவனுடைய கண்ணுகளை கத்த திறந்தான். எல்லாம் புதுமையை தெரிஞ்சா தெரியலையா? எல்லாம் புது பலனை கிடைச்சா தெரியலையா? எல்லாம் புது சிருஷ்டியா தெரிஞ்சா தெரியலையா?
இவனுடைய கண்களை கத்த திறந்த முடியால் இப்பொழுது காண்கிறேன், எல்லாம் புதுசாக காண்கிறேன். இதுதான் எனக்கு தெரியும். அப்போ கத்தர் யாருடைய கண்களை திறந்துமானால் புது புது பேலர்காரனே, புது சிருஷ்டியாக இதுவரையில் இல்லாத அற்புதங்கள் எல்லாம் நீ காண்பிக்க மாட்டாய். இதுவரையில் உன் ஆயுசில் நீங்கள் கிடைக்காத அனுபவம் நமக்கு உண்டாகும். ஒன்றும் தெரியாதவனுக்காக கொடுக்குறேன், எல்லாம் தெரிஞ்சவனுக்கு கொடுக்காது. எல்லாம் தெரியும் உனக்கு அவனுக்கு கொடுக்காது. ஒன்றும் தெரியல, இந்த குருடு இருக்கு, அவனுக்கு கத்த கிடைச்சா கிடைக்கல. இப்போ யாருக்கு இந்த அனுபவம் கிடைக்கும்? ஒன்றும் தெரியாது. இந்த பிறவி குருடருக்கு இது கிடைக்கும். நல்ல உணர்ந்து பார்க்கணும். கத்தரை வார்த்தை அனுப்பிராரம் ஜீவி இருக்கணும். இருந்தால் கத்த நமக்கு பங்கு ஆகவாறு ஆகின்றார். இவர் எதை எடுத்தால் புதுசாக தெரியுமா தெரியாதா? எப்பா இவ்வளோ பிரமாணம் இருக்கா? இது எல்லாம் புதுசாக புது பிரடம் கிடைக்கும். அவருக்கு என் கத்தன் பாத்திரத்தின் பங்கு இருக்கார். இனி 119 சங்கீதம் 57 கர்த்தாவே, நீரே என் பங்கு, நான் உமது வசனங்களை கைக்கொள்ளுவேன் என்றேன். கர்த்தாவே நீர் என் ஆகியால் நான் என்ன செய்வேன்? கர்த்தர் பங்கா இருந்தால் இது கைக்கொள்வோம். வசனத்தை கர்த்தர் நமக்கு சொத்தை இருந்தால் தான் வசனத்தை கைக்கொள்வோம். இல்லாட்ட வசனப்பட நடக்க மாட்டோம். நீ பேசாம சொல்லிருப்பியா, உங்க வார்த்தை கேட்க முடியாதுயா, என் தொழில் தாக்கணும். இந்த வைராக்கியம் வருமா வராதா? கர்த்தருடைய பங்கா மாற வேண்டுமானால் இது தாவீதின் அனுபவம் வேணும். 57 சங்கீதம் என்ன வசனத்தில் என்ன போட்டிருக்கு? கர்த்தாவே, நீரே என் பங்கு, நான் உமது வசனங்களை கைக்கொள்ளுவேன் என்றேன். நான் உம்முடைய வசனங்களை, கர்த்தருடைய வசனத்தை மீறவே பாவம். இதே வசனம் இல்லாமல் நான் ஒன்றும் செய்ய மாட்டேன். நான் வசனத்தை மீறபடியால் இயேசு நொறுக்கப்பட்டான், இயேசு பாதிக்கப்பட்டான், இயேசு வேதனைப்பட்டான். நான் வசன பிரகாரம் நடக்காவிட்டால் இயேசு வேதனைப்படுத்தும். வார்த்தை பிரகாரம் போகாவிட்டால் இயேசு என்ன செய்யணும்? வேதனைப்படுத்தும். இயேசு அவர் இப்போ எல்லாவற்றையும் சிறுவில் முடித்துட்டார். இவர் மனவேதனைப்படுத்தக்கூடாது. இப்போ இயேசு வருத்தப்படக்கூடாது. சரீரத்தை வேதனைப்பட்டான். அதான் கடைசி தாகமாக இருக்கிறேன்னு சொன்ன காரணம். ஒரு சமரிய ஸ்திரியை அவளுக்கு தேவனுடைய வல்லமை காண்பிப்புக்காக மத்தியான வேளையில் இழைப்பு அடைந்தவராய் கிணத்தில் தோளத்தில் கொண்டார். யாரை மாற்றணும்? ஒரு சமரிய ஸ்திரீ மோசமாக ஜீவிக்கிறவரை கர்த்தர் வல்லமை மேசியா என்பதை வெளிப்படுத்தணும். வசனத்தை அனுப்பி நோயில குணமாக்குற கர்த்தர். வசனத்தை அனுப்பி எல்லா மீறலையும் மன்னிக்க தேவாள். வசனத்தை அனுப்பி அபிஷேகம் பண்ணிட தேவாள். கர்த்தர் ரமைய வாயை நிரப்புறார். கர்த்தர் வாயை மாத்திரா மாத்திரையா? அந்த வசனம் திரும்ப 57 வசனம் 57. கர்த்தாவே, நீரே என் பங்கு, நான் உமது வசனங்களை கைக்கொள்ளுவேன் என்றேன். அவன் வசனத்தை நடப்பான், வசனத்தை மீற மாட்டான். யார் யார் கர்த்தருடைய வசனப்பிரகாரம் நடக்கிறார்களோ அவனுக்கு தாவீதுடைய பங்கு போல கிடைக்கும். தாவீது போல கர்த்தர் வைத்துவான். அவன் ஆவி அவித்து போட மாட்டான். யார் யார் வசனப்பிரகாரம் நடக்கிறார்களோ தாவீதை வைத்த தேவன் அவனை கர்த்தர் வைத்தால் இருக்கிறான். அவன் பார்த்து நிரம்பி வழி. தாவீதுக்கு இந்த அனுபவம் இருந்து நமக்கு ஏன் இந்த அனுபவம் இல்லை? ஒரு ஆடு மேய்ப்பதற்கு இந்த அனுபவம் இருக்கு. நம்ம வீடு உண்டு, படுக்க கற்ற உண்டு. ஏன் இந்த அனுபவம் இல்லை? கர்த்தர் பொய் சொல்ற தேவனா? பொய் உரையாத தேவன், மாற்றமில்லாத தேவன். அவன் நம்ம அபிஷேகம் பண்றான். அவன் நம்ம பார்த்து நிரம்பி வழிபடியாக ஆசிரிக்க வைக்கிறான். போது கர்த்தாவே, அதாங்க எசேக்கியேல் தீர்க்க புஸ்தகத்தில், எசேக்கியேல் தீர்க்கதரிசனத்தில் நீச்சல் ஆழத்தில் கொண்டு போகிறோம். அக்கினினாலும் பலமினாலும் நம்ம அபிஷேகம் பண்ணுறோம். அது நீச்சல் ஆழத்தில் நம்ம கொண்டு போவோம். அக்கினியால் பரிசுத்த ஆவியால் அபிஷேகம் பண்ணுற வேலை எதில் கொண்டு போவார்?
நீச்சல் ஆழத்தில் இது நீச்சல் அடிக்கலாம். ஹல்லேலூயா. எவன் ஈட்டி எடுத்தாலும் சரி, எவன் நாக்க வளைச்சாலும் சரி, எவன் நம்ம குத்திவிட வந்தாலும் சரி, எவன் கல்லெடுத்து வந்தாலும் சரி, தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற ஹல்லேலூயா. வாக்கு மாறாதவா எதுக்கு அனுப்பினாரோ அந்த வார்த்தை நம்ம நிறைவேற்ற வைக்கிறார். அந்த ஈட்டினை பார்க்காது, அவனுடைய வாயினை பார்க்காது, அவனுடைய வல்லமையை பார்க்காது, கர்த்தர் என்னை அனுப்பினார், என்னை அபிஷேகம் பண்ணார், அந்த சித்தத்தை நான் செய்வேன் என்கிற வைராக்கியம் வரும். அந்த சித்தம் நிறைவேறும். ஹல்லேலூயா. இதுக்காக கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை தங்கியிருக்க காரணம். யார் மேல் கர்த்தருடைய ஆவியார் தங்கியிருப்பார்? செம்ப பார்க்கணும் மேல் அல்ல, ஈட்டியை பார்க்கணும் மேல் அல்ல, கல்லை எடுக்கணும் மேல் பார்க்கணும் அல்ல, கர்த்தர் அனுப்புற நோக்கத்தை பார்க்கிறவார். எதுக்காக அபிஷேகம் பண்ணினார், எதுக்காக கர்த்தர் ஆவியை நம்ம இருக்கிறோம், அந்த நோக்கத்தையே பார்க்குவாரால் கர்த்தர் வைத்தார். ஹல்லேலூயா. நூற்றி 42 சங்கீதம் 5வது வசனம். கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். நீரே என் அடைக்கலமும் ஜீவனுள்ளோர் தேசத்திலே என் பங்குமாயிருக்கிறீர் என்றேன். கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். எப்படி கூடணும்? உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். பவுல், சவுலா என்ற பவுல், தேவனுடைய சபை துன்பப்படுத்துகிற சவுல், கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு ஜெபம். தமஸ்குவில் அனுப்பினார். தமஸ்குவில் போய் எல்லாரும் கெட்டி கொண்டு வந்து தேவ தூஷணம் செய்ய வேண்டும் என்று சீறி பாய்ந்து போனவன் அங்கு போயிருந்து ஜெபம் பண்றான். 142 சங்கீதம் 5வது வசனம் என்ன போட்டிருக்கு? கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். நீரே என் அடைக்கலமும் ஜீவனுள்ளோர் தேசத்திலே என் பங்குமாயிருக்கிறீர் என்றேன். ஜீவனுள்ள தேசத்திலே என் பங்குமாய் இருக்கிறேன். நீ தமஸ்கு போ, நீ செய்ய வேண்டிய அங்கே சொல்லப்படும். உபயமையாட கத்த சொன்ன, கத்த வார்த்தை பிரகாரம் போன, சீறி போனவன் அங்கே இருந்து ஜெபம் பண்றான். கத்த கேட்டார், ஒரு மனுஷனை எழுப்பினார். இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறார். அவன் பேர் என்ன? அனனியா. அனனியாவே, இப்பொழுது அவன் ஜெபம் பண்ணுகிறான். இதுவரையில் அவன் ஜெபம் பண்ணான். சரி, பரிசேயர்கள் ஜெபத்தை அவன் கேட்கல. இப்பொழுது அவன் ஜெபம் பண்ணுகிறான். நீ போ என்று கத்த அனனியா உள்ளத்து பேசுறான். அவன் போய் நீ உனக்கு தரிசனமான தேவன், எனக்கும் தரிசனமான, நீ போ என்று அனனியாவோட சாதாரண விசுவாசியோடு சொன்னார். யாரை? ஒரு அப்போஸ்தலன் மாற்றக்கூடியவனை ஒரு சாதாரண விசுவாசியோடு கத்த சொன்னார். இவனும் கத்த தரிசித்தான், கர்த்தர் ஆவியை பெற்றவன். இவனை எழுப்பினார். அன்னியாவே, நீ இப்படி போ, நே தெருவில் தேடு. பவுல் என்று பெயர் உள்ளவன் இங்கே இருக்கிறான். அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுறான். கர்த்தரின் அட்ரஸ் கொடுத்து அனுப்பினான். அதே போல ஜெபம் பண்ணுறான். தாவீது போயிடுச்சு, சவுல் போய், யார் போயிடுச்சு? அனனியா போயிடுச்சு. 142 சங்கீதம் 5வது வசனத்தில் அவனுக்கு பங்கு கிடைக்கும். ஜீவனுள்ள தேசத்தில் பங்குமா இருக்கிறேன். அந்த பவுல் மூலம் நம்ம கத்த சொல்றான். கொலோசியர் 1வது அதிகாரம் 12வது வசனம். ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதியுள்ளவர்களாக்கினவரும். ஒளியுள்ள பரிசுத்தவான்களுடைய இடையில் எங்க பங்கு எங்க இருக்கு? ஒளியுள்ள பரிசுத்தவான்களுடைய இடையில் சுதந்திரத்தில் பங்கு அடைவுக்கு நம்மை தகுதியுள்ளவர்களாக்கினோம். எல்லாரும் அந்த மகிமை கொடுக்கிறார்.
ஆபிரகாம் இருக்கிறார், ஈசாக்கு இருக்கிறார், தாவீது இருக்கிறார். அந்த இடத்தில் நம்ம பங்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம தகுதியுள்ளவராக்கிறார். அவர் வசனப்பிரகாரம் நடந்தால் நம்ம கத்த பங்கு கிடைக்கவா கிடைக்காதா? இந்த இடத்தில் ஜீவனுள்ள தேசத்தில் இந்த மகிமைக்குள் இருக்கும்படியாக நம்மை அவருடைய ஒளி அவரை போல மகிமையை மாற்றுவதற்காக அவர் இடத்தில் நம்ம பங்கெடுத்து ஹல்லேலூயா. இதுக்காக கத்த அழைச்சிட்டார். நரகத்தில் போய் நிற்கக்கூடாது, இருளில் போய் இருக்கக்கூடாது, வேதனை இருந்த இடத்தில் இருக்கக்கூடாது. அவரோட மகிமையில் விளங்குவதற்காக, அவரை போல பிரகாசமாக இருப்பதற்காக, அவரை போல் வஸ்திரமுட பிரகாசம் அடைப்பதற்காக, எந்த வண்ணாலும் வெறுக்கக்கூடாத பிரகாசம் அடைக்க வேண்டும் என்பதற்காக அவரோட கத்தை பங்கு வச்சிருக்கா. இது கர்த்தருடைய சித்தம். இதை பிரகாரம் போகுமானால், வஸ்திர பிரகாரம் நடக்குமானால் ஜீவனுள்ள தேசத்தை பங்கு வச்சு ஹல்லேலூயா. நான் வஸ்திரத்தை மீற மாட்டேன். எவ்வளவு லாபம் கிடைச்சாலும் அந்த வஸ்திர பிரகாரம் போவோம். இந்த பிரகாரம் வஸ்திர பிரகாரம் போகக்கூடிய லாபத்தை பார்க்க, வருமானத்தை பார்க்க. யாரு வஸ்திர பிரகாரம் போகக்கூடிய வார்த்தை தான் பார்க்க, அந்த வாழ்க்கை தான் பார்ப்பான். இந்த ஆவிற்கு இந்த அனுபவம். அதாங்க ஆபிரகாம் வீட்டை விட்டான், தாப்பன சொத்தை விட்டான், ஏகனாய் போனான், ஒண்டியே போனான். ஒரு நேரத்தை அழைத்தான். அதன் மூலம் ஒரு சந்ததியை உருவாயிட்டா. எத்தனை பேர் இந்த இங்கேயும் தமிழ்நாட்டிலும் தமிழ்நாட்டிலும் பெருமாள் நகரில் கத்த ஆத்மக்கள் கத்த உருவாக்குறாரா உருவாக்குறாரு. அதனால் நம்மை ஒளியுள்ள பரிசுத்தமான சொந்தத்தில் நம்மை பங்கடைவதற்காக கத்த வச்சிருக்கிறார். யாத்திரை புஸ்தகம் 32 அதிகாரம் 15-27 வாசிக்கிறோம். பின்பு மோசே மலையிலிருந்து இறங்கினான். சாட்சி பலகைகள் 2 அவன் கையில் இருந்தது. அந்த பலகைகள் இருபுறமும் எழுதப்பட்டிருந்தது. அவைகள் இந்த பக்கத்திலும் அந்த பக்கத்திலும் எழுதப்பட்டிருந்தது. அந்த பலகைகள் தேவனால் செய்யப்பட்டதாயும் அவைகளிலே பதிந்த எழுத்து தேவனால் எழுதப்பட்ட எழுத்துமாயிருந்தது. ஜனங்கள் ஆரவாரம் பண்ணுகிறதை யோசுவா கேட்டு மோசேயை நோக்கி, பாளையத்தில் யுத்தத்தின் இரைச்சல் உண்டாயிருக்கிறது என்றான். அதற்கு மோசே, அது ஜெயதுனியாகிய சத்தமும் அல்ல, அபஜெயதுனியாகிய சத்தமும் அல்ல, பாடலின் சத்தம் எனக்கு கேட்கிறது என்றான். அவன் பாளையத்துக்கு சமீபித்து அந்த கன்றுக்குட்டியையும் நடனத்தையும் கண்டபோது மோசே கோபம் மூண்டவனாகி தன் கையிலே இருந்த பலகைகளை மலையின் அடியிலே எரிந்து உடைத்து போட்டு அவர்கள் உண்டு பண்ணின கன்றுக்குட்டியை எடுத்து அக்கினியில் சுட்டெரித்து அதை பொடியாக அரைத்து தண்ணீரின் மேல் தூவி அதை இஸ்ரவேல் புத்திரர் குடிக்கும்படி செய்தான். பின்பு மோசே ஆரோனை நோக்கி, நீ இந்த ஜனங்கள் மேல் இந்த பெரும் பாதகத்தை சுமத்துகிறதற்கு இவர்கள் உனக்கு என்ன செய்தார்கள் என்றான். அதற்கு ஆரோன், என் ஆண்டவனுக்கு கோபம் மூளாதிருப்பதாக, இது பொல்லாத ஜனம் என்று நீர் அறிந்திருக்கிறீர். இவர்கள் என்னை நோக்கி, எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்கு உண்டு பண்ணும், எகிப்து தேசத்திலிருந்து எங்களை அழைத்துக் கொண்டு வந்த அந்த மோசேக்கு என்ன சம்பவித்ததோ அறியோம் என்றார்கள். அப்பொழுது நான், பொன்னுடைமை உடையவர்கள் எவர்களோ அவர்கள் அதை கழற்றி தரக்கடவர்கள் என்றேன். அவர்கள் அப்படியே செய்தார்கள். அதை அக்கினியிலே போட்டேன், அதிலிருந்து இந்த கன்றுக்குட்டி வந்தது என்றான். ஜனங்கள் தங்கள் பகைவருக்குள் அவமானப்படத்தக்கதாக ஆரோன் அவர்களை நிர்வாணமாக்கியிருந்தான். அவர்கள் நிர்வாணமாயிருக்கிறதை மோசே கண்டு பாளையத்தின் வாசலில் நின்று, கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிறவர்கள் யார்? அவர்கள் என்னிடத்தில் சேரக்கடவர்கள் என்றான். அப்பொழுது லேவியின் புத்திரர் எல்லாரும் அவரிடத்தில் கூடி வந்தார்கள். அவன் அவர்களை நோக்கி,
உங்களில் ஒவ்வொருவனும் தன் பட்டயத்தை தன் அறையிலே கட்டிக்கொண்டு பாளையமெங்கும் உள்ளும் புறம்பும் வாசலுக்கு வாசல் போய் ஒவ்வொருவனும் தன் தன் சகோதரனையும் ஒவ்வொருவனும் தன் தன் சிநேகிதனையும் ஒவ்வொருவனும் தன் தன் அயலானையும் கொன்று போடக் கடவன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். லேவியின் புத்திரர் மோசே சொன்னபடியே செய்தார்கள். அந்நாளில் ஜனங்களில் ஏறக்குறைய 3000 பேர் விழுந்தார்கள். மோசே மலையில் உச்சிருந்தார். ஆரோன் மலை உச்சியில் ஏறல, மலையில் அஸ்திபடுத்துகிறார். எல்லா ஜனங்களைப் போலவும் என்றார். யோசுவா மத்தி வரைக்கும் போயிருந்தார். இங்கே மோசே பல்லவ ஏறி போயிருக்கார். இயேசு ரொம்ப கத்து பல்லவத்தை ஏறி போயிருக்கார். மோசை கத்தரா அழைக்கப்பட்டார். அழைக்கப்பட்ட மலை உச்சியில் ஏறினார். மலை உச்சியில் கத்தவர் அழைத்தார். கத்து இருக்க இடம் வரைக்கும் மோசி ஏறி போனார். இவனுக்கு கத்தர் விரல் எழுப்பட்ட கற்பனை கையில் உண்டா இல்லையா? கத்திரா விரலால் எழுதப்பட்ட வார்த்தை உள்ளும் புறமும் எழுதப்பட்ட கற்பனை கையில் இருக்க கத்திர இறங்கி பாரார். இறங்கி வருகிற வேளையில் யோசுவா கேட்கிறார். அங்க ஒரு சத்தம் கேட்குது. என்ன சத்தம் கேட்குது? ஜனங்கள் ஆரவாரம் பண்ணுகிறதை யோசுவா கேட்டு மோசேயை நோக்கி, பாளையத்தில் யுத்தத்தின் இரைச்சல் உண்டாயிருக்கிறது என்றான். யுத்தத்தின் இரைச்சல் உண்டாயிருக்கிறது என்று அவன் யோசுவா சொல்றான். இந்த அனுபவம் இல்லாதவன் கர்த்தரோடு மலையில் உச்சியில் இருக்கிற மோசே, கர்த்தரது கற்பனையை பெற்ற மோசே அந்த கற்பனையோடு எழுதப்பட்ட வசனத்தோடு இறங்குறான். அவனுக்கு பவித்திரை ஆவி கத்த கொடுத்தது. ஹல்லேலூயா! கர்த்தரோடு இருக்குமானால் நீர் ஆவியை பெற்றிருப்பாய். சத்தம் பேசும். அது ஜெபத்தொனியின் சத்தம் அல்ல, அவதொனியின் சத்தம் அல்ல. இது பாடு சத்தம், ஆவிக்குரிய பாட்டு அல்ல, துக்கத்தின் பாட்டு. அந்த பாட்டு அழுது போகிற பாட்டு. ஒரு பேசுற வார்த்தை மூலம் நம்ம அறியலாம். ஆவிக்குரிய கர்த்தரோடு இருக்கிறவர்கள் ஒரு பேசுகிற வார்த்தை மூலம் ஒரு அறியலாம். இன்னைக்கு ரகசியத்தை சொல்லித்தார. கர்த்தரோடு இருக்குமானால் உங்களுடைய சவுண்டு மூலம் அவனை அறியலாம். சவுல் ராஜா அடைந்தான். என் மகனே, இன்னும் சத்தம் அல்லவா? நீ தாவீதை பற்றி சொன்னானே இல்லையா? ஆமாயா, நீ நிச்சயமாய் ராஜாவாய். அபிஷேகம் பெற்ற சவுலுக்கு விளக்கிட்டேன். இதே போல் அபிஷேகம் நான் பெற்றிருக்கும். ஆனால் ஒரு மனுஷனுடைய சத்தம் விளங்கும், ஒரு மனுஷனுடைய ஜபம் விளங்கும், ஒரு மனுஷனுடைய குரல் விளங்கும். கத்தம் சொல்வார். இது ஜபத்தோடியின் சத்தம் அல்ல, ஜெயத்தோடியின் சத்தம் அல்ல. இது விக்கிரகாரனின் சத்தம். இது ஆவிக்குரிய பாட்டு அல்ல, இது ஆவிக்குரிய வார்த்தை அல்ல, இது அழிந்து போகிற வார்த்தை. இந்த வார்த்தை கேட்டு மலையின் அடிஸ்தாரத்து வந்தான். அந்த பெற்ற கற்பனை உடைச்சான், பொடியாக்கினான். வைராக்கியம், கண்டுட்டி விக்கிர ஆராதனை செய்கிற வைராக்கியம் இந்த கண்டுட்டி உடைச்சிட்டான். இதே போல் நம்முடைய கோபத்தின் நிமித்தம், நம்முடைய செய்கிற அழிவு நிமித்தம் இயேசு நமக்காக மரித்தார். நம்மேல் செய்வதற்குள்ள ஆக்கினை 1000 பேர். இதுக்காகத்தான் இயேசு மரித்தார். இது மாற்றுவதற்காக இயேசு மரித்தார். இந்த கண்டுகுட்டி விக்கிர ஆரெல்லாம் அழிப்பதற்காக இயேசு மரித்தார். மலையில் இருந்தால்தான் இதெல்லாம் காமிச்சு தருவார். அவரோடு இருந்தால்தான் கர்த்தர் நமக்கு காமிச்சு தருவார். இது மாற்ற வேண்டுமானால் என்ன பரிகாரம் வேணும்? இயேசு எனக்காக மரித்தார், எனக்காக நீ ரத்த சிந்தினார் என்று விசுவாசித்து நீ பிரசங்கம் பண்ணுமானால் கர்த்தர் எல்லா அக்கிரமத்தை நிவர்த்தி ஆக்குவாரா, ஆக்க மாட்டாரா? இந்த வசனத்து ரகசியத்தை சொல்லிவிட்டார். எசேக்கியேல் தீர்க்க புஸ்தகம் 48 அதிகாரம் 11. எசேக்கியேல். இஸ்ரவேல் புத்திரர் வழி தப்பி போகையில் லேவியர் வழி தப்பி போனது போல வழி தப்பி போகாமல்
என் காவலை காத்துக்கொண்ட சாதோக்கின் புத்திரராகிய பரிசுத்தமாக்கப்பட்ட ஆசாரியர்களுக்கு அது உரியதாகும். ஆரோன் வழி தப்பி விட்டான், தேவன் வழி தப்பி விட்டான். யார் வழி தப்பல? சாதோக். அதனால் வழி தப்பி போல, கண்டுபிடி உண்டாக்குறவன் வழி தப்பி விட்டான். கர்த்தருடைய காவல் காக்கல. எது காக்கல? கர்த்தருடைய காவலை காக்கல. சாதோக்கு காக்கல, வஸ்திரப்பிரகாரம் நடக்கல. ஆதலால் ஆசாரி கூட யாருக்கு போயிட்டு? சாதோக்கு போயிட்டு. உனக்குள்ள பங்கை வேறொரு எடுக்கக்கூடாது. நீ வஸ்திரப்பிரகாரம் போகலை வேணால் உன் கிருபை எடுத்து வேறொன்று கற்றுக் கொடுத்துருவ. நீ கிருபை இல்லாமல் அலையணும். உன் சத்தம் அலற மாதிரி போயிருக்கும். வஸ்திரப்பிரகாரம் போகலை. ஆனால் ஆரோனை கர்த்தர் நீக்கிட்டார். கனமான ஒளித்து அடைக்கப்பட்டான். அவனை போல அடைக்கப்பட்டால் தான் கனமான ஒளி செய்வேன். அவனே நீக்கிட்டார். முத்திரை மூலமாக விளங்கின ஆரோன் விளங்கிட்டான், நீக்கிட்டார். யாரை கர்த்தர் நம்பிச்சாரு? இதன் தாவீது காலத்தில் சாதோக்கு ஆசாரியரானான். அதனால் வஸ்திரப்பிரகாரம் நடக்காவிட்டால் உன்னுடைய ரட்சிப்பு பெயரும், உன்னுடைய கிருபை பெயரும். கர்த்தர் ரட்சித்து நோக்க நிறைவேறணும். எதுக்காக நம்மை ரட்சித்தார்? ஒரு நோக்க பிரகாரம் நம்மை கொண்டு நடக்கணும். அவர் சித்தம் நம்மை கொண்டு நடக்கணுன்றதுக்காக கர்த்தர் நம்மை ரட்சிக்கிறோம். அவர் சித்தம் நிறைவேறணும். நம்ம தெரிந்த நோக்கம் அவர் சித்தம் நிறைவேறணும். இதுக்காக கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டார். இதுக்காக கர்த்தர் நம்ம அபிஷேகம் பண்றோம். அப்போ கர்த்தர் சித்தன் யார் யாரை கொண்டு நிறைவேறணும் அவனை அபிஷேகம் பண்றோம், மற்றவனை அபிஷேகம் பண்ணார். பிடிச்சி முன்னால் ஒன்று விட்டாலும் கர்த்தர் ஆவியானவர் மேலே இருக்காது. எந்த பாட்டை கர்த்தர் கொடுத்து தைல பாட்டை கொடுத்திருந்தாலும் சாமியல் தரிக்காது, சாமியல் கையை பிடிச்சிடும். அப்போ கர்த்தர் கிருபினாலே விசுவாசம் கொண்டு நம்ம ரட்சிக்கப்பட்டோம். அவரே நம்ம ரட்சிக்க அபிஷேகம் பண்ணுறார். அவர் அபிஷேகம் தையில நம்ம இழுத்து இருக்குது. அந்த அபிஷேகத்தை வல்லமே நம்ம இழுத்து இருக்குது. அவர் சித்தம் நிறைவேறணுமா வர வேண்டுமா? கண்டிப்பாக நிறைவேறணும். தகப்பன் சொன்னாலும் சரி, தாய் சொன்னாலும் சரி, புருஷன் சொன்னாலும் நிற்க. தேவ வஸ்திரம் நம்மை கொண்டு நிறைவேற வேண்டுமானால் கர்த்தரை பயன்படுத்துவார். நம்மை ஒரு கருவியாக எடுத்துப்பார். தாவீது கையில் இந்த கல்லை கொடுத்தார். யாரை கொல்வதற்கு? கோலியாத்தை கொல்வதற்காக தாவீது கையில் கற்று ஓடையில் கிடந்த ஓடி போடுகிற கல், தண்ணியில் அடிபட்டு ஓடுகிற கல், கூழாங்கல் தாவீது கையில் கொடுத்தார். இந்த வார்த்தை கற்றுக் கொடுத்தார். இந்த வார்த்தையை உருவாக்கப்பட்ட வார்த்தை, தேவனால் உருவாக்கப்பட்ட வார்த்தையை கர்த்தர் வாயில் கொடுப்பார். தாவீது அடப்பைக்குள் கிடந்தது. நம்முடைய இறுதியை கர்த்தர் வார்த்தை கொடுப்பார். நம்முடைய அடைப்புக்குள் கர்த்தர் வார்த்தை கொடுப்பார். இந்த வார்த்தை வீசுகிறோம் சொல்ல வேளையில் இந்த வார்த்தை வீசுமானால், வலை போடுற எடுத்து வலை போடுமானால் அது அகப்படாதையா. கோலியாத்து கையில் கோலியாத்தை கொல்லுவதற்காக அவர் சிங்கம் போல கெச்சிக்கிறான். இவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சிங்கம் போல கெச்சிக்கிறான். அதாவது கிட்ட நெருங்கிற வேளையில் நீ என்னை நாயாடா, நீ தடியோடும் கம்போடு என்னிடம் வாரா என்று கேலி பேசலாம். தாவீது வயிறாக்கி நீ நிந்திக்கிற இஸ்ரவேல் தேவனாய் கர்த்தர் நாமத்தில் நடந்து வருகிறேன். இவனுக்கு கர்த்தர் நாமத்தை எடுக்கிற தைரியம் உண்டாயிற்று. தாவீது கர்த்தர் நாமத்தை எடுக்கிற தைரியம் உண்டாயிற்று. நீ எவ்வளவு நிந்தித்தாலும் சரி, சரி கர்த்தரோடு இருக்கிறான், என்னை உன்னெடுத்து அனுப்பினான். அபிஷேகம் சவுல் வீட்டில் இருந்தாலும் சரி, அவனை சேனையில பயந்துதான் சரி, கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது வருகிறேன் என்று சொன்ன ஒரு வார்த்தை அனுப்பினான், ஒரு கல்லை அனுப்பினான். அவன் வாய் அடைக்கப்பட்டு அந்த சவுல் கீழே அவன் கோலியாத் கீழே விழுந்தான். எந்த ராஜாவானால் சரி உனக்கு எதிர்க்க முடியாது, நீ நிச்சயமா ராஜாவான். உனக்கு எதிர்ப்பு நிறைய வரும். இதுதான் கர்த்தர் சித்தம் நிறைவேற்றால் இப்படி ராஜாவாக எதிர்ப்புகள் வரும். எல்லாத்தையும் மேலாக போயிட்டுவான். யாருக்கு எதிர்ப்புகள் வரலையோ
அவன் ராஜாவாக முடியாது. அவனுக்கு கிருபாசனங்கள் கிடையாது. தாவீது ராஜாவாக போறான். கோலியாத்தில் நிற்கிறான். அபிஷேகம் பெற்ற சாமுவேலுக்கு பயம். அப்பா அவனுக்கு ஒத்தி நம்ம போக முடியுமா? வீட்டில் இருக்கான். அவன் சேனைகளும் போக முடியல. அவனுடைய மந்திரியா யோகாப்பும் போக முடியல. இந்த யோகாப்பு மாறிட்டான். அவனும் போக முடியல. அவனுடைய மகன்களும் போக முடியல. யார் போனான்? அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீது. ஆடு மேய்ப்பனாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, கர்த்தருடைய அபிஷேகம் உண்மையில் இருக்கும். ஆனால் உன்னை கர்த்தர் நெருங்க வைப்பார், உன்னை கொண்டு ஜெயம் கொடுப்பார். அந்த வார்த்தை தேசம் முழுவதும் விளங்கும். இதே போல் கர்த்தரை பயன்படுத்த எல்லாருக்கும் சொல்லிருப்போம். சாதோக்கு ஆசாரி ஆயிட்டான். தாவீது காலத்தில் ஆரோனுக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதம் சாதுவுக்கு போயிட்டு வஸ்திரப்பிரகாரம் நடக்கிறவன். இப்போ யார் ஆசைக்கப்படுவா? வஸ்திரப்பிரகாரம் நடக்கிறவன் தான் ஆசை.